ஒரு வழியா 3 கிலோ கேக் வந்து ஃப்ரீயா குடுக்கறதுக்காக வந்து செஞ்சாச்சுங்க. எல்லாத்தையும் பீஸ் போட்டு ரெடி பண்ணோம். நம்ம கடைக்கு வந்து எடுத்துட்டு போறோம் இல்லையா? டெய்லி நம்ம கடையில தேடி வந்து வாங்குற கஸ்டமர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து டீ கேக் வந்து ஃப்ரீயா குடுக்கலாம் இல்லையா? 1 பீஸ் வாங்குனாலும் 2 பீஸ் வாங்குனா எல்லாருக்குமே வந்து நம்ம டீ கேக் வந்து ஃப்ரீயா குடுக்க போறோம். என்னால முடிஞ்சது தாங்க நான் குடுக்க முடியும். என்னால முடிஞ்சா நான் இன்னும் நெறைய கூட வந்து குடுப்பேன். அது ப்ரௌனியா இருக்கலாம், முட்டை மிட்டாயா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். எது நான் குடுக்கறதா இருந்தாலும் வீடியோல வந்து நான் சொல்லிடுறேன். நெறைய பேர் ரெகுலர் கஸ்டமர்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஏன்க்கா கடையில வந்து வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் வந்து ஃப்ரீயா குடுப்பீங்களா? அப்ப நாங்க உங்ககிட்ட வந்து கேஜி கணக்குல ஒண்ணு ஒண்ணு வாங்குறப்ப எங்களுக்குலாம் குடுக்க மாட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கும் குடுக்கலாம். என்ன ஒண்ணு அதிகமா நான் செய்யணும். டைம் வந்து பத்தாது இல்லையா? அதனால தான் எந்த ஒரு ஆஃபருமே வந்து நான் போடாம இருக்கேன். ஆனா கடைக்கு வந்து கொஞ்சம் கம்மி குவான்டிட்டில வந்து பண்ணிடலாம். அதனால பிரச்சனை கிடையாது. இப்ப ஆன்லைன்ல வந்து கேட்டிருந்தீங்க. ரொம்ப நாளா போடணும்னு நெனச்சேன். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம வந்து புதுசா வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் நான் எந்த ஒரு ஆஃபருமே வந்து குடுத்தது கிடையாது. நம்ம நியூவா வந்து லெஹங்கா, சாரீலாம் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா? லெஹங்கா வாங்குறவங்கலாம் சாரி ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்துரும் சொல்லியிருந்தேன். இந்த மாரி ஆஃபர்லாம் யாரும் குடுக்க மாட்டாங்க. அதுவும் அந்த லெஹங்கா வந்து ரூ. 2999 தாங்க. ஆனா அது வெளியில கேட்டீங்கன்னா ஒரு 4000 கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. ஃபுல்லா பிரைடலா இருக்கும். அது மட்டும் இல்லங்க, நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் குடுக்கறதுக்கு நெறைய கேக்லாம் வாங்குவாங்க. ப்ரௌனி, முட்டை மிட்டாய், டீ கேக் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வாங்குவாங்க. ஆனா 1 கேஜிலயும் வாங்குவாங்க. ஆனா 1 கேஜி நம்ம கிட்ட ப்ரௌனி வாங்குறவங்க எல்லாருக்குமே டீ கேக் 1/4 கிலோ ஃப்ரீயா வந்து ஆன்லைன்லயே குடுக்க போறோம்.